வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு காணொளி. மிகவும் சுருக்கமாகவே சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நாளைய தினம் உங்களுக்கு தெரியும் 14ஆம் தேதி இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்குது. நாளைய தினம் பார்த்தோம்னு சொன்னால் விடியப்புறம் 7 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் வந்து இடம்பெறும். இந்த முறை தேர்தலில் எத்தனை பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 1,71,40,354 பேர். 1,71,40,354 பேர் வந்து தகுதி பெற்றிருக்கிறோம். யாழ் மாவட்டத்திலிருந்து எத்தனை பேரை நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம்னு சொன்னால் 6 பேரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம். யாழ் மாவட்டத்திலிருந்து 6 பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகலாம். அப்போ நாம் இப்போ யாருக்கு வாக்கு போட போகிறோம், எந்த மனநிலையோட எந்த தெளிவோட போய் வாக்கு போட போகிறோம் என்பது தொடர்பாக தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிருப்போம். ஏற்கனவே வந்து யாருக்கு வாக்கு போடணும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணியிருப்போம். சில பேர் வந்து இன்னும் குழப்பத்திலே இருந்து இருக்கலாம். அப்போ நமக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி, அதாவது நினைவூட்டல்னு சொல்லி இப்போ எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக போகிறதுக்கு முதல் சின்ன ஒரு ரிவிஷன் பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோ. இப்போ நாம் யாருக்கு வாக்கு போட போகிறோம் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது, நான் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நான் எந்த கருத்தை சொல்கிறேன். இப்போ நான் யாருக்கு வாக்கு போடுவேன்னு சொன்னால், நான் இப்போ வாக்கு போட போகிற நபர் வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புவேன்னு சொன்னால், எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே அரசாங்கத்திட்ட கதைச்சி பேசியோ சண்டை பிடிச்சோ அங்கே ஒரு தீர்வை எடுத்துக்கொண்டு எங்களோட மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆளுமை இருக்கிற ஆளாக நான் வாக்கு போட போகிற நபர் வந்து, நான் வாக்கு போட போகிற வேட்பாளர் வந்து அந்த ஆளுமை திறன் அவருக்கு இருக்கா, அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா, எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை வந்து சரியாக விளங்கி கொண்டு அதனை வந்து சரியான முறையில் அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து தீர்வுகளை வந்து பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நபரா என்ற விஷயங்களை வந்து நான் யோசிப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சால், எனக்கு நண்பர், எனக்கு இவரை பிடிச்சால், அதனால் வந்து நான் இவருக்கு ஓட்ஸ் போட போகிறேன், இவருக்கு வந்து வாக்கு போட போகிறேன் என்ற மனநிலையோடு நான் போக மாட்டேன். நான் வந்து போய் வாக்கு போட போகிற நபர் வந்து எனக்கு அவர் வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய செயற்பாடுகள், அவருடைய ஆளுமை திறன், அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து எவ்வாறு கையாளக்கூடிய நபர், இந்த பிரச்சனைகளை வந்து சரியாக பகுப்பாராயக்கூடிய நபரா, இந்த பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ இவ்வளோ காலமாக வந்து ஒரு சில பிரச்சனை வந்து தொடர்ந்து எங்களுடைய மண்ணில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. தீர்வுகளை வந்து அரசாங்கத்திடம் வந்து பெற்று கொண்டு வந்து எங்களோட மக்களிடம் கொடுக்கக்கூடிய நபரா, அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்க ரெண்டு விஷயத்தை யோசிச்சு தான் நான் ஓட்ஸ் போடுவேன். அப்போ அதே மாதிரி நீங்களும் ஒரு பொறுப்போட ஓட்ஸ் போடணும். பொறுப்போட என்று சொல்கிறது வந்து சில பேருக்கு வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். என்னென்னு சொன்னால், என்ன யாருக்கு ஓட்ஸ் போட்டு என்ன வர போகுது என்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். இப்போ அந்த மைண்ட் செட்டில் போய் ஓட் போடாமல் நாம் போட போகிற ஒவ்வொரு ஓட்ஸும் வந்து சரியான பெருமதியான ஒரு விடயம். அப்போ நாம் யாருக்கு ஓட்ஸ் போட போகிறோம்னு சொல்லி நாம் தெரிவு செஞ்சு தான் ஓட்ஸ் போடணும். சும்மா போய் ஒன்று கிரிட்டு வருவோம்னு சொல்லி போடாமல், நாம் போட போகிற நபர் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, அதாவது எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகளை எட்டக்கூடிய நபர், எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அவர் பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு ஆளுமை உள்ள நபரா என்ற விஷயங்களை எல்லாம் மைண்டில் வச்சுக்கொண்டு ஒரு பொறுப்புணர்வோடு நாம் எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு வந்து ஓட்ஸ் போட்டோம்னு சொன்னால் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை உள்ள நபர்களை வந்து பாராளுமன்றத்துக்கு நாம் அனுப்பலாம். ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிற நபர்கள் இந்த 6 பேரும் ஜாழ் மாவட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால், ஜாழ் மாவட்டத்தில் இந்த 6 பேரும் வந்து பாராளுமன்றத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால், எங்களுடைய மக்களின் பிரதிநிதிகளை தான் அவையில் பார்ப்பினோம். அப்போ நாங்கள் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு பிழையான நபரை, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆளுமை இல்லாத ஒரு பிழையான நபரை வந்து நாங்கள் எங்களுக்கு அவரை தெரிஞ்சாலுன்னு சொல்லி ஓட்ஸை போட்டு அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அங்கே மற்ற மினிஸ்டர்ஸ்மேன் மற்ற நபர்கள் வந்து அதை எவ்வாறு பார்ப்பார்கள்னு சொன்னால், அந்த நபரை தான் எங்களுடைய மக்களின் பிரதிநிதியாக பார்ப்பார்கள். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு குழப்பம் பெறும். இப்படி ஒரு ஆளுமை இல்லாத ஒரு நபரை இந்த மக்கள் எல்லாம் தெரிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படும். அப்போ அதனால் வந்து நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிற நபர்கள் வந்து ஒரு ஆளுமை உள்ள நபர்களா, ஒரு வினைத்திறனா யோசிக்கக்கூடிய நபர்களா என்ற விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கொண்டு ஒரு பொறுப்புணர்வோட நாளைக்கு நாமெல்லாம் போய் ஓட்ஸ் போட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள நபர்களை வந்து யாழ் மாவட்டத்திலேருந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம் என்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். எனக்கும் வந்து இந்த விஷயங்களை வந்து நான் ஞாபகப்படுத்தி கொண்டு தான் நாளை தினம் வந்து
வாக்கு போட போகிறேன். அப்போ அதே மாதிரி நீங்களும் ஒரு குழப்பமான மனநிலையில் போய் வாக்கு போடாமல் ஒரு தெளிவான மனநிலையில் போய் ஒரு பொறுப்புணர்வோட நாளைக்கு எல்லாருமே வாக்கு போடணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ரைட், இவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.